இல்லை இந்த ப்ரொசீடிங்ஸ் போடுவது அவரே ஜெயகாந்தனே ஹியரிங் நடத்திருக்கூடாது, அவரே சட்டவிரோதமாக தான் நடத்துறாரு அந்த ஹியரிங். அவருக்கு அப்பீல் ஹியரிங் பண்ணுறதுக்காக அவரே கிடையாது, செகண்ட் அப்பீல் தான் அவர்கிட்ட வர முடியும். ஸோ அவரே சட்டவிரோதமாக தான் பண்ணியிருக்கிறாரு. இதில் மிக முக்கியமான கேள்வி என்னென்னா, இவ்வளவு பெரிய ஒரு மாற்றம், ஏன்னா திருநெல்வேலியில் அந்த ஆக்சிடென்ட் எல்லாருக்கும் தெரியும், மினிஸ்டர்லேருந்து எல்லாரும் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கிறாங்க அந்த நேரத்தில். அப்போது இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவில் குவாரிகளை மீண்டும் ஓப்பன் செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு டெசிஷன் அது ஜெயகாந்தனுடைய அளவில் மட்டும் எடுத்திருக்க முடியும் அப்படின்னு நான் நம்பலை. கண்டிப்பாக அது மாநில அளவில் அமைச்சருடைய ஒப்புதல் இல்லாமல் நடந்திருப்பதற்கான வாய்ப்புகளே கிடையாது. நானும் அதான் நினைக்கிறேன். அப்போது அதில் துரைமுருகனுடைய ரோல் என்ன, அவர் என்ன பங்கு, இந்த 700 கோடி ரூபாய் இவ்வளோ பெரிய கொள்ளை நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அவருடைய ரோல் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக விசாரணைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும். அதனால தான் அவருடைய பெயரையும் நாங்கள் விசாரணை செய்யுங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நிர்மல்ராஜ் அந்த இன்ஸ்பெக்ஷனை ஆர்டர் பண்ணதே மேலே இருக்கிறவங்களுக்கு பிடிக்கும். இவ்வளோ பெரிய ஒரு இன்ஸ்பெக்ஷனை செய்து எவ்வளவு சட்டவிரோதமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு கேஷ் கவ் பொலிட்டீஷியன்ஸ்க்கு. சட்டவிரோதமாக அவங்க எவ்வளோ பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு பணம் வரும். அப்போ அந்த மாதிரி ஒரு கேஷ் கவ்வை அவர் நிர்மல்ராஜ்ங்கிற ஐஏஎஸ் மிகப்பெரிய அளவில் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கிறார். ஒரு இன்ஸ்பெக்ஷன் டீம் போட்டு ஒவ்வொரு குவாரியும் எந்த அளவுக்கு எவ்வளோ கனமீட்டர் சட்டவிரோதமாக அதிகமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத அவர் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கிறார். அப்போ கண்டிப்பாக அதன் விளைவு தான் நம்ம இல்லை, கண்டிப்பாக இது சட்ட ரீதியாக தான் எடுத்துகிட்டு போக முடியும். இப்போ நீங்கள் இவென்ச்சுவலி இன்னைக்கு நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறை கொடுக்குறோமே தவிர லஞ்ச ஒழிப்புத்துறை எந்த எஃப்ஐஆர் இப்போ கடந்த 6 மாதத்தில் அவங்க 3 எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. அவங்க இன்னைக்கு ஏன்னா அந்த ப்ரையர் அப்ரூவல் அரசாங்கத்துக்கிட்டேருந்து அனுமதி வாங்கினா தான் அவங்க எஃப்ஐஆர் போட முடியுங்கிறதுனால அரசாங்கம் அனுமதி கொடுக்காம வச்சிருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க எது கேட்டாலும். அப்போது இன்னைக்கு எதுவுமே இன்னைக்கு திருடங்கையிலே சாவிங்கிற மாதிரி நீங்கள் அந்த துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளே ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு முதல்ல அனுமதி கொடுத்தா தான் விசாரணையை துவங்க முடியும்னு ஒரு சட்டம் 2018 பாராளுமன்றத்தில் ஈர்க்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த மாதிரியான ஒரு சட்டத்தின் கீழே இவங்க கண்டிப்பாக விசாரணை நடத்த ஆரம்பிப்பதற்கே வாய்ப்பு கிடையாது. நாங்கள் இன்னைக்கு 25 புகார்களில் ஒவ்வொன்றா புஷ் பண்ணி 4 தான் எஃப்ஐஆர் ஆயிருக்கு. இப்போ நீதிமன்றத்துக்கு இன்னொன்று போனோம், அதில் 6 மாதத்துக்குள்ளே முடிக்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அடுத்தது ஒன்று போயிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி வரிசையாக ஒவ்வொன்றும் நீதிமன்றத்துக்கு போய் தான் எஃப்ஐஆருக்கே கொண்டு வர முடியுது. இன்னைக்கு அவ்வளவு ஒரு மோசமான ஒரு ஆட்சி முறை தான் நடந்து கொண்டு இருக்கு. ஆமாம், கடந்த இது எல்லாம் நான் சொல்வதும் பெரும்பாலும் அதிமுகவுடைய ஊழல். அதிமுக ஊழலின் மீது நடவடிக்கை எடுக்காமல் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது திமுக. ஆமாம், 25ல் மேபி 22 கம்ப்ளைண்ட்ஸ் அந்த டைமில் ரிஜெக்டில் கொடுத்தது தான் இருக்கும். இப்போ நாங்கள் ஒரு 3-4 கம்ப்ளைண்ட் இல்லை, கிட்டத்தட்ட இந்த ரிஜெக்டில் ஒரு 6-7 கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்போம் இது வரைக்கும். பரங்கிமலை, பள்ளிக்கரணை, அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல், கரூர், இந்த மாதிரி ஒரு 5-6 கொடுத்துருப்போம். அப்போது கடந்த ஆட்சியில் கொடுத்ததோடைய புகார்கள் இன்றைக்கி நிறைய எஃப்ஐஆர் இல்லை. பஸ் ஷெல்டர் ஊழல் எஃப்ஐஆரே போடலாம்னு ப்ரையர் அப்ரூவலே கொடுத்து ஓரலாக நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறையை எஃப்ஐஆர் போடக்கூடாது, என்கொயரிலாம் முடிச்சிட்டாங்க, எஃப்ஐஆருக்கு அப்ரூவல் வாங்கியாச்சு, ஆனால் ஓரலாக நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி பல ஊழல்கள். ஸ்மார்ட் சிட்டி ஊழல் முதலமைச்சரே சொன்னார். ஸ்மார்ட் சிட்டியில் நாங்கள் தாவிடார் கமிட்டி அமைப்போம் எல்லாம் சொன்னார். எங்களுடைய புகாரில் ஸ்மார்ட் சிட்டி ஊழலில் எஃப்ஐஆர் பதிவு நீதிமன்றமே அடுத்த ஸ்டேஜுக்கு போங்கன்னு சொல்லியாச்சு. ஆனால் அமைச்சிருக்கிறாங்க, கார்த்திகேயன் ஐஏஎஸ்கிட்டே அமைச்சிருக்கிறாங்க. அவர் தான் மாநகராட்சி ஆணையராக இருந்தபோது அந்த ஊழல் நடந்தது. அவர் எப்படி அனுமதி கொடுப்பார்? ஏன்னா அவர்கிட்ட அனுமதி வாங்கினா தான் எஃப்ஐஆர் போட முடியும். இதான் சட்டம்.